நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் புதிதாக தேர்தல் களம் கண்ட விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளுங்கட்சியாக இருந்த திமுக 59 இடங்களையும் எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக 47 இடங்களையும் வென்று முறையே 2வது மற்றும் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் என 4 தொகுதிகளில் வென்றுள்ளது. தவேகாவிடம் 108 இடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் அக்கட்சி பெரும்பான்மை ஆதரவு நிரூபிக்க இன்னும் சுமார் 9 இருந்து 10 இடங்கள் தேவை. இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் விஜயை தனிப்பட்ட முறையில் வாழ்த்தியுள்ளார். அத்துடன் தேர்தல் முடிவுகள் குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கூட்டணி கட்சியின் தலைவரான எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடவில்லை என்பதும் அரசியல் வட்டாரத்தில் தனி கவனத்தை பெற்றுள்ளது. மாற்றம், முன்னேற்றம் என அன்புமணியை 2016ஆம் ஆண்டில் முதல்வர் வேட்பாளராக பிராண்டிங் செய்த தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி தான் விஜயின் தற்போதைய வியூக வகுப்பாளராக இருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அன்புமணி ராமதாஸ் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்ட பதிவில், தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இதற்காக தவிக தலைவர் விஜய்க்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். தேர்தல் முடிவுகள் தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டு கடுமையாக உழைத்து வெற்றி வாய்ப்பு இழந்த வேட்பாளர்களுக்கும் அவர்கள் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளாக மிக மோசமான ஆட்சியை நடத்தி வந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு போராட்டங்களையும் பரப்புரைகளையும் மேற்கொண்டு வந்தது. திமுகவுக்கு எதிராக மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பலையை உருவாக்கியதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பங்கு மகத்தானது. திமுகவுக்கு எதிரான அலையை பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கும் கூட்டணி அறுவடை செய்யும், அமோக வெற்றி பெறும் என்று உறுதியாக நம்பினோம். ஆனால் தமிழக மக்களின் விருப்பமும் தீர்ப்பும் வேறாக அமைந்திருக்கிறது. மக்களின் இந்த முடிவை பாமக ஏற்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட நாள் முதலாகவே மக்களின் நலன்களுக்காகவும் கல்வி, சுகாதாரம், சமூக நீதி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலையும் தமிழக மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் உழவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உறுதியாக போராடி வருகிறது. இனி வரும் காலங்களிலையும் மக்களின் நலன்களுக்காகவும் உரிமைகளுக்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து உழைக்கும். சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட தொகுதிகளில் பாமக வேட்பாளர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் களத்தில் கடுமையாக உழைத்த கூட்டணி கட்சிகளின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பாமக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்காக கடுமையாக உழைத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளை அளவிலான அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து இணை மற்றும் சார்பு அமைப்புகளைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் கூறியிருந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டுமின்றி தற்போதைய அரசியல் சூழலில் அதிரடியான பல திருப்பங்கள் எழுந்து வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அதிமுகவின் வரலாற்றில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தியுள்ளன. இந்த தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத அளவிற்கு அதிமுக பின்னடைவை சந்தித்துள்ளது. அக்கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களிடையே கடும் கொந்தளிப்பை உருவாக்கியுள்ளன. தவிக தலைவர் விஜய் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் கோட்டைகள் தகர்க்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தியை அதிகரித்துள்ளது. தேர்தல் வியூகங்களில் ஏற்பட்ட தோல்வி மற்றும் கூட்டணி கணக்குகள் தடம் புரண்டதே இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என கட்சி நிர்வாகிகள் கருதுகின்றனர். குறிப்பாக பாமக, பாஜக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளுடன் அமைத்த கூட்டணி விஜயின் தவிக அலையில் அடித்து சொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி தலைமை பண்பு குறித்து கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இதனால் கட்சியில் அதிரடியான தலைமை மாற்றம் நிகழுமா அல்லது உட்கட்சி பூசல் வெடிக்குமா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. எவ்வித கூட்டணி
கூட்டணியும் இன்றி தனித்து போட்டியிட்ட விஜய் அரியணையை நோக்கி நகரும் வேளையில் பாரம்பரியமிக்க அதிமுகவின் இந்த நிலை அக்கட்சி தொண்டர்களை ஆழ்ந்த கவலையில் ஆழ்த்தியுள்ளது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டுமின்றி தற்போதைய அரசியல்ல பார்க்கும் பொழுது விஜய் முதல்வராக பதவி ஏற்பது எப்போது ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் ஒரு முக்கிய தகவல் ஒன்று கசிந்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தனிபெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரி தமிழக ஆளுநருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில் தவிக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆனால் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் இல்லை. இதனால் தமிழகத்தில் தொங்கு சட்டசபை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தவிக பெரும்பான்மையை பெற அதிமுக திமுகவை உடைத்து பாமக காங்கிரசிடம் ஆதரவு கோரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் விஜய் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோகருக்கு மின்னஞ்சல் வாயிலாக அதிகாரப்பூர்வ கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் தனது கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வாரங்கள் கால அவகாசத்தையும் கேட்டுள்ளார். இந்த கடிதத்தின் பேரில் ஆளுநர் எப்போது ஆட்சி அமைக்க அழைப்பார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் எந்த கட்சிக்கும் கிடைக்காத நிலையில் தவிக 108 இடங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. 118 இடங்கள் இல்லாததால் தமிழகத்தில் ஒரு தொங்கு சட்டசபை சூழல் நிலவுகிறது. சட்டசபையில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க 15 நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று விஜய் கோரியிருக்கும் நிலையில் மற்ற கட்சிகளின் ஆதரவை திரட்டுவார் என சொல்லப்படுகிறது. தவிக 108 இடங்களில் வென்றதால் பெரும்பான்மைக்கு 10 இடங்களே தேவை என நீங்கள் கணக்கு போட்டால் அது தவறு. 11 இடங்கள் தேவை. அதாவது விஜய் 2 தொகுதிகளில் வென்றதால் ஒரு தொகுதியை மட்டுமே தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுத்துக்கொள்ளும். அப்படி பார்த்தால் தற்போது தவிகவின் பலம் 107 தான். மீதமுள்ள 11 பேரின் ஆதரவை விஜய் எப்படி கேட்கப் போகிறார் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி தற்போதைய நிலவரத்தின்படி பார்க்கும் பொழுது ஸ்டாலின் சாப்பிட்ட ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது திமுக அதிர்ச்சி தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் கோட்டையில் ஓட்டை விழுந்ததை திமுக தலைமை கடைசி வரை கவனிக்கவில்லையா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. 2026 தேர்தல் முடிவுகள் திராவிட அரசியலின் அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்துள்ளன. எல்லாம் சரி என்று டேட்டா கொடுத்த தேர்தல் வியூக நிறுவனங்கள் ஸ்டாலினை நடுரோட்டில் கைவிட்டது எப்படி? திமுக தோல்விக்கு என்னதான் காரணம் அப்படின்னு பார்க்கலாம். தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 தேர்தல் முடிவுகள் என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அது அரை நூற்றாண்டு கால திமுக அதிமுக அரசியலை அடியோடு உலுக்கிய ஒரு நிகழ்வு. குறிப்பாக திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தோல்வியடைந்தது சாதாரண விஷயமில்லை. அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் வி.எஸ். பாபுவின் வெற்றி ஏதோ ஒரு அலையின் வந்து கிடையாது. அது வாக்காளர்களிடம் நீண்ட காலமாக தேங்கி கிடந்த அதிருப்தியின் வெளிப்பாடு. ஒரு முதலமைச்சர் தனது சொந்த தொகுதியிலேயே விழுந்திருக்கிறார் என்றால் தமிழக வாக்காளர் எவ்வளவு அமைதியாக ஒரு புரட்சியை நிகழ்த்துவார்கள் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் தேவையில்லை. இதுதான் இன்றைய கசப்பான நிதர்சனம் அப்படின்னே கூட சொல்லலாம்.